டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நம்முடைய உறுப்புகளையும் ஆரோக்கியத்தையும் எவ்வாறு காப்பாற்றுகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு மலச்சிக்கல் நீங்க என்ன உணவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம், தூக்கம், இந்த 8 தூண்கள் தான் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. உடலுடைய ஆரோக்கியத்தை நன்றாக வளர்த்து கொள்ள நோயற்ற வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு வேணும்னா இந்த 8 தூண்களை பலமாக புரிந்து பின்பற்ற ஆரம்பித்தாலே போதும். அதில் உணவே மருந்து அப்படிங்கிற முதல் தூணை பற்றி, நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நம்முடைய உறுப்புகளையும் ஆரோக்கியத்தையும் எவ்வாறு காப்பாற்றுகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் விவரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மலச்சிக்கல் நீங்க என்ன உணவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உணவே மருந்துன்னு ஏன் சொல்கிறோம்னா, உண்ணுகின்ற உணவே மருந்தாக உடலுடைய ஜீரண மண்டலத்தில், குடல் மண்டலத்தில் செயல்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும் அப்படின்னா அதைவிட சிறப்பான விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும்? அந்த வகையில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் செரிமானத்திலிருந்து உருவாகக்கூடிய சத்துக்கள் உடலில் சேருவது மட்டும் இல்லை, கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதும் தான். கழிவுகளை வெளியேற்ற நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது மலச்சிக்கலற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். மலச்சிக்கல் அப்படிங்கிறது இன்றைக்கு 100-ல் குறைந்தது 50 பேருக்காவது இருக்கக்கூடிய பிரச்சனை. 3 வகையான மலச்சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். முதலாவது மலச்சிக்கல், காலை எழுந்தவுடன் காலை கடன் கழிவது கிடையாது. ஒரு காஃபி சாப்பிட்ட பிறகு அல்லது ஒரு சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு அல்லது மதிய உணவுக்கு பிறகு தான் மலம் கழிகிறது அப்படின்னு வரக்கூடியது தான் முதலாவது மலச்சிக்கல். இரண்டாவது மலச்சிக்கல் அப்படிங்கிறது, என்ன உணவு, என்ன பயிற்சி, எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் கூட மலமிளக்கிகளை சாப்பிட்டால் மட்டும்தான் கழிவு வெளியேறுகிறதுன்னு சொல்லக்கூடியது 2வது வகையான மலச்சிக்கல். 3வது வகையான மலச்சிக்கல் தான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கும். நன்றாக காலை எழுந்தவுடன் ஒரு முறை, காஃபி குடித்த பிறகு ஒரு முறை, காலை சிற்றுண்டி முடிந்த பிறகு ஒரு முறை, 2-3 முறை மலம் கழித்தாலும் கூட இன்னும் வயிற்றில் கழிவுகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உணவு உண்ட உடனேயே கழிப்பறைக்கு சென்று முக்கி மலத்தை கழிக்கின்று இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது 3க்கு பேர் தான் மலச்சிக்கல் அப்படிங்கிறது பேர். இந்த மலச்சிக்கலை நாம் மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி உணவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல கோதுமை அடிக்கடி மலம் கழியக்கூடிய மலச்சிக்கல் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நம்மில் நிறைய பேருக்கு சாப்பிடுகின்ற உணவு செரிக்கிறதா இல்லையானே புரியறதில்லை. காலை உணவு சாப்பிட்றோம், மாலையில் அது மலமாக வருதுன்னா காலை சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் செரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. அப்போ காலை நாம் சாப்பிடுகின்ற உணவு மாலை கழிவாக வெளியேறும்போது முறையான ஜீரணமாகாத உணவாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு 4 வேளை 5 வேளை மலமாக இருகாமல் ஒரு பிசின் போல உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத பார்ப்போம். அந்த மாதிரி மலச்சிக்கல் நோயாளிகளுக்கு கோதுமை ஒரு மிகச்சிறந்த உணவு. கோதுமையில் செய்யக்கூடிய உப்புமாவோ, கோதுமை தோசையோ, அல்லது ஃபுல்கான்னு சொல்லக்கூடிய நன்றாக சுடப்பட்ட கோதுமை ரொட்டியோ நம்ம சாப்பிடும்போது ஒரே வேளையில் மலம் இறுகி முழுமையாக வெளியேறி நாள் முழுவதும் சிரமமற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது கோதுமை மிகச்சிறந்த ஒரு உணவு இன்றைக்கு இந்த மாதிரி அடிக்கடி மலம் கழியக்கூடிய மலச்சிக்கல் நோயாளிகளுக்கு. அதே போல் பருப்பு வகைகள், இன்றைக்கு பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க பருப்புகளை சாப்பிடும்போது மலச்சிக்கல் ஏற்படுகிறது, மலம் சீராக கழிவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பருப்புகளை சாப்பிடும்போது ஜீரண மண்டலத்துடைய பலம் சீராக இருக்கிறதுனால பருப்புகளை சாப்பிடும்போது மலம் சீரான மலமாக, முழுமை பெற்ற மலமாக உடலை விட்டு வெளியேறுவதற்கு புரதங்கள் மிக அவசியமானவை. அதனால் பருப்புகள் சாப்பிட்டால் அடிக்கடி மலம் கழியக்கூடிய மலச்சிக்கல் நோய்க்கு அது ஒரு மிகுந்த உதவியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தானியங்கள், இன்றைக்கு விதவிதமான தானியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அது சாப்பிட்டா எனக்கு மலமே போகாது, இறுகி போய்விடும் அப்படிம்பாங்க. ஆனால் தானியங்களை முறையாக பாரம்பரிய முறையில் சமைத்து தினசரி உணவில் நாம் சேர்க்கும்போது
ஜீரண மண்டலத்தில் குறிப்பாக பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த கிருமிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது நம்ம உடலில் ஜீரணம் சீராக ஏற்பட்டு அதுவே முழுமையான மலச்சிக்கலை நீக்க உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். தயிர் இன்றைக்கு மிகச்சிறந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். மலம் கழியவில்லை என்றாலும் சரி, மலம் கழிந்தாலும் சரி, செரிமானமான மலமாக உடலை விட்டு வெளியேறுவதற்கு தயிர் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். தினசரி தயிர் சாப்பிடுகின்ற பழக்கம் இருப்பவர்களில் 100 பேருக்கு மலச்சிக்கல் இருப்பதை நாம் பார்க்க முடியாது. பெருங்குடல் புண்களும் பெருங்குடல் நோய்களும் இருப்பதை நாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். வாழை, பொதுவாக வாழைப்பழத்துடைய குணத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் காலையில் மதியானத்தில் ஏதாவது ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டா தான் மலமே போகுது, இல்லைனா போகாத ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாழைப்பழம் வெறும் மலச்சிக்கலுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் மிகச்சிறந்தது. செரிமானத்தில் இருக்கக்கூடிய குடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்துவதற்கும், உண்ட உணவில் இருக்கக்கூடிய புரதம் சார்ந்த உணவுகள் சீராக ஜீரணமாவதற்கும், மலம்னு சொல்லக்கூடிய அந்த மலத்துடைய கன்சிஸ்டன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தூல அமைப்புக்கும் வாழைப்பழம் மிக தேவையானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பப்பாளி பழம், பப்பாளி சாப்பிட்டாலே மலச்சிக்கல் வராது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பப்பாளி ஒரு மிகச்சிறந்த மலமிளக்கி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பப்பாளி பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அதிக செய்யக்கூடிய ஒரு அழகான ப்ரோபயாட்டிக் உணவு அப்படிங்கிறத நம்மில் நிறைய பேர் உணர்வது கிடையாது. குடலுடைய அலை இயக்கம் எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத பார்க்க முடியும். குடலுடைய அலை இயக்கம் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சாப்பிடுகின்ற உணவு மட்டும் நம்முடைய செரிமானத்தை நிர்ணயம் செய்வது கிடையாது. வயிற்றில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்லுவாங்க. நிறைய வகையான தாவரம் சார்ந்த ஒட்டுண்ணிகளும் நிறைய வகையான கிருமிகள் சார்ந்த ஒட்டுண்ணிகளும் நம்ம குடலுக்குள் இருந்து, பூமிக்கு மேலே நாம் எவ்வளவோ உயிரினங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதே போல் நம்ம குடலுக்குள்ளேயும் கோடிக்கணக்கான அளவுக்கு உயிரினங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் சிலது நல்லது செய்வதும் சிலது கெட்டது செய்வதும், சிலது வெறும் வினையூக்கியாக மட்டும் செயல்பட்டு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமையாக கிரகிக்க உதவி செய்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பழம் தான் பப்பாளி. சோளம், பொதுவாகவே சோளத்துடைய குணம், நாட்டு சோளத்துடைய குணம் லேசான மலமிளக்கியாக இருந்தாலும் கூட நாட்டு சோளத்தை வேக வைத்து நாம் உணவாக சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கேழ்வரகு, பொதுவாகவே ராகிக்கு மலமிளக்கக்கூடிய குணம் உண்டு. கம்புக்கு மலத்தை கட்டக்கூடிய ஒரு குணம் உண்டு. கம்பு கூழாக நாம் சாப்பிடும்போது மலம் கட்டுப்படுவதும், ராகி கூழாக நாம் சாப்பிடும்போது மலம் இலக்கி உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அவல், இன்றைக்கு அவலை போல மிகச்சிறந்த ஒரு மலமிளக்கி இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். பொதுவாக அவல் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் செரிமானமின்மை ஏற்படும் போதும் அமிலத்தன்மை அதிகமாகும் போதும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவல் அப்படிங்கிறது இன்றைக்கு மலத்தை சீராக வெளியேற்ற, முழுமையான செரிமானம் ஓட்டப்பட்ட ஒரு மலமாக அது வெளியேற, வயிற்றில் இருக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகளும் புழுக்களும் அதிகமாகாமல் அதே நேரத்தில் சிரமமற்று நம்முடைய மலம் காலையில் கழிவதற்கு அவல் உணவில் சேர்த்தாலே போதும். வீட்டில் வயசானவங்க மலச்சிக்கலால் அவதிப்படுறாங்க, குழந்தைகள் மலச்சிக்கலால் அவதிப்படுறாங்கன்னா கொஞ்சம் அவல் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் பாலும் தேங்காய் துருவலும் போட்டு அதை நன்றாக கலந்து உண்ணுக்கு நம்ம சாப்பிடுகின்ற அந்த ஒரு மாற்றத்தை நாம் செய்யும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுப்பதற்கு அவல் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பாசிப்பயிறு, இன்றைக்கு மலம் வெளியேற வேண்டும் அப்படின்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எந்த அளவுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நாம் பின்பற்றோம், எந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த செரிமானத்திற்கு பிறகு உருவாகக்கூடிய கழிவுகளுடைய அளவு இருக்குன்னு. காலை உணவாக இட்லி, மதிய உணவாக கைப்பிடி சோறு காய்கறிகள், இரவு உணவாக இட்லி தோசை தான் பெரும்பாலும் நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது, இதில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுடைய குறைபாடு இருக்கிறதுனால
இதுவே நிறைய நேரங்களில் மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய காரணியாக மாறிவிடுறதை பார்க்குறோம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா மலத்துடைய அளவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மலம் தினசரி வெளியேறக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இல்லைனா இதுவே மலச்சிக்கலை உருவாக்குறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த சிக்கலை மாற்ற வேண்டும் அப்படின்னா மலத்துடைய குவான்டிட்டி, உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளுடைய குவான்டிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பச்சை பயிரை போல ஒரு சிறந்த உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். பச்சை பயிரை வேக வைத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு உணவோடு சேர்த்தோ அல்லது தனியாக ஒரு சிற்றுண்டியாகவோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு 100 நாட்கள் தொடர்ந்து உணவாக சாப்பிடுங்களேன். காலை எழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு முழுமையான கழிவாக உடலை விட்டு வெளியேறி விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமருந்து எதுனா பச்சை பயிறு தான். இப்போ யோசிச்சு பாருங்க, கோதுமை, பருப்பு வகைகள், தானியங்கள், தயிர், வாழைப்பழம், பப்பாளி, சோளம், கேழ்வரகு, அவல் மற்றும் பாசிப்பயிறு, இந்த 10 உணவுகளுமே நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். மலம் அதிகமாக போகிறது என்றால் அதை கட்டுப்படுத்த கோதுமை வகை உணவுகள், மலமே போகலை அப்படின்னா அதை சீராக்குவதற்கு பாசிப்பயிறு சார்ந்த உணவுகளை தினசரி உணவில் சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நாம் செய்தாலே போதும். நம்மாலும் மலச்சிக்கலற்று ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மலச்சிக்கலை நீக்கக்கூடிய உணவுகளை பற்றி பார்த்தோம். மலச்சிக்கலை ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய பழங்களை பற்றி மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 5ஆம் வாரம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 28ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 31ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 999 4244 111 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211166. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். அறுவை சிகிச்சை இல்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.